காலையில எழும்பி பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தியா? எதுக்கு ஜெபம் பண்ணணுமா? இன்னும் இப்படி கேட்டுட்டு ஏசப்பட்ட பேச வேண்டாமா? உனக்கு வேணுங்கிற காரியத்தை ஏசப்பட்ட சொல்லணும். ஏசப்பட்ட உயிரோட காத்துட்டாங்க, அதுக்கு நன்றி சொல்லணும். ஜோமனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்காம. ஜோமனா நடக்குமா நடக்காதா? சத்தமா சொல்லுங்க. நடக்கும். உங்க எல்லாருக்கும் நடந்திருக்கா? நடந்திருக்கா? எல்லாருக்கும் நடந்திருக்கு. அப்புறம் என்ன, உனக்கு மட்டும் எப்படி நடக்காம போகும்? நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுது பெண். நீங்க என்ன சொல்றீங்க? நடக்கும். அப்படிதானே? ஏசப்படம் ஒரு காரியத்தை கேட்கும் போது ஏசப்பா வாக்கு கொடுத்துருக்காங்கல்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்படி பெண்ணி ஜோம்ன்றதை மட்டும் ஏசப்பா கேட்கல அப்படின்னு பார்க்கலாமா? சரி பெண்ணி, நீ யாருக்காக ஜோம் பண்ண? என்ன ஜோம் பண்ண சொல்லு. எங்க டேடிக்காக. அவங்க டேடிக்காக. எங்க அண்ணனுக்காக. அவங்க அண்ணனுக்காக. எங்க டீச்சருக்காக. சரி பரவாயில்ல. யாருக்காக ஜோம் பண்ணிச்சா பெண்ணி? அவங்க அப்பாக்காக, அண்ணனுக்காக, ஆமா கட்சி கொடுக்கிற ஆசிரியருக்காக ஜோம் பண்ணி. சரி நல்லதான் நான் ஜோம் பண்ணிருக்கேன். சரி என்ன ஜோம் பண்ண அவங்களுக்காக? எங்க டாடி. அவங்க டாடி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது 5 கிலோ அல்வா, 4 கிலோ லட்டு. எதுக்கு கடை வைக்க போறியா? இல்ல நான் தனியா சாப்பிடலாம். சரி எத்தனை கிலோ அல்வா வேணுமா? அப்புறம் 4 கிலோ லட்டு, 3 கிலோ மிச்சர். சரி இப்படிதான் ஜோம் பண்ணிருக்க. இந்த ஜெபத்தை ஏசப்பா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கேட்க மாட்டாங்களா? ஏன் கேட்க மாட்டாங்க? ஏசப்பட்ட ஏசப்பா எனக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு லட்டு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு கேட்டா ஏசப்பா என்ன செய்வாங்க? தருவாங்க. ஆனா எனக்கு 5 கிலோ அல்வா தான் வேணும், 4 கிலோ லட்டு தான் வேணும், 3 கிலோ மிச்சம் தான் வேணும் அப்படின்னு கேட்டா தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க தெரியுமா? இது பேராசை உள்ள ஜபம். அப்படிதானே? ஏசப்பட்ட நம்மளுடைய தேவைகளை என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனா ரொம்ப பேராசையை நம்ம ஜபம் பண்ணணும்னு சொன்னா அந்த ஜபத்தை ஒரு நாள் ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. சரி பெண்ணி, இந்த ஜபத்தை நீ எத்தனை வருஷம் ஜபம் பண்ணாலும் உனக்கு கிடைக்காது. சரி நீ அடுத்து யாருக்காக ஜபம் பண்ணாங்க பெண்ணி? அண்ணனுக்காக ஜபம் பண்ணாங்கல்ல. அண்ணனுக்காக என்ன ஜபம் பண்ண? அவங்க அண்ணன் சைக்கிள் வச்சிருக்கான். சைக்கிள் வச்சிருக்கான். சரி சரி நீ ஓட்டுறதுக்கு கேட்ட, சைக்கிள் தரமாட்டேன்னு சொன்ன. சரி அதுக்கப்புறம் அண்ணனுக்கு என்ன ஜோம் பண்ண? அவங்க அண்ணன் யாரையும் அண்ணன் சொல்லக்கூடாது. அவங்க அண்ணன் சொல்லி கொடுக்காதீங்க. சரி சொல்ல மாட்டாங்க, சொல்லு. அவங்க அண்ணன் சைக்கிள்ல போகும்போது சொல்லணுமா என்ன ஜோம் பண்ணு? கண்டிப்பா சொல்லணுமா? சரி சொல்லு, என்ன ஜோம் பண்ண? அவங்க அண்ணன் சைக்கிள்ல போகும்போது சொல்லணும். என்ன ஜோம் பண்ணிட்டு இந்த ஜபத்தை ஏசப்பா கேட்பாங்க? கேட்கவே மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? மற்றவங்க காயப்படணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம். அப்படி நம்ம டைரக்டா ஜெபம் பண்ணணும். ஏசப்பா அவங்களுக்கு தேவையே இல்லை, ஆனா அவங்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பிடிக்குங்க, எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? இப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. பெண்ணி இப்பெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அண்ணன் உனக்கு தரலன்னா ஏசப்பா கேட்கலாம். ஏசப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யலாம்? கேட்கலாம். அதான் தர மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அதனால அவன் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நாம என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. சரிங்களா? வெரி குட். சரி யாருக்கு யாராவது சொன்னாங்க? டீச்சருக்காக சொன்னாங்க. சரி டீச்சருக்காக என்ன சொன்னாங்க? சொல்லு. அவங்க டீச்சர் எப்ப பார்த்தாலும் மிஸ் தான் அப்படியே சொல்லுவாங்க. உங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? ஸ்கூல்ல காலேஜஸ்லாம் படிங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பாங்க தானே? ஆமா, அதான் மிஸ்ஸோடைய வேலை. சரி அதுக்காக நீ என்ன சொல்லுங்க?
இருக்காங்களாமே. அப்ப சொல்ல முடியாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாத, சொல்லு. டீச்சர் இல்லைங்களா, அடிக்க மாட்டீங்களா? தப்பு செஞ்சா அடிக்க கொடுக்கலாம், தப்பே கிடையாது, அதுதானே? சரி பரவாயில்ல, இப்போ அடிக்க மாட்டாங்க, நீ சொல்லு என்ன ஜோம் பண்ணேன்னு சொல்லு. பயமா இருக்கா? அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க சொல்லு. அவங்க டீச்சருக்கு அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சொல்லு. அவங்க டீச்சருக்கு கொரோனா வரணும்னு சொல்லிட்டு இந்த தடவை எக்ஸா கேட்பாங்க, கேட்பாங்களா? ஆனா நம்மளும் அப்படி ஜோம் பண்ணிருக்கோம். கொரோனா வரணும்னு சொல்ல மாட்டோம். ஆனா மிஸ் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்து அதை செய்யறேன்னு சொன்னா என்ன ஜோம் பண்ணுவோம்? மிஸ் இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிடும், எனக்கு கொடுத்த ஹோம்வொர்க்கே மறந்துடணும், அப்படிதானே ஜோம் பண்ணுவோம், அப்படிதானே? இந்த தடவை எக்ஸா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல ஏதோ தெரியாதனமா அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள்ல நடந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி ஜெபம்னு சொன்னா ஏசப்பா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. படிக்காம போனது யார் தப்பு? நம்ம தப்பு. ஹோம்வொர்க் எழுதாம போனது யார் தப்பு? நம்ம தப்பு, அப்படிதானே? அப்ப இந்த மாதிரி நாம என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ண கூடாது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல, தகாத விதமா நீங்கள் விண்ணப்பம் பண்ணினா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கு. யாக்கோபு 4:4 இருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு அநேக நேரத்துல நம்மளுடைய ஜபங்கள் எப்படிதான் இருக்கு, இந்த பெண்ணி மாதிரி தான் என்ன செய்யணும், நாமும் ஜெபம் பண்றோம். பேராசை உள்ள ஜபம், மற்றவங்க கஷ்டப்படணும், அப்பா நல்லா இருக்கா நான் நல்லா இல்லையே அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணங்கள், அப்படிதானே? நாம தப்பு செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக மற்றவங்க மேல பழி போடுறது, இந்த மாதிரியான ஜபங்கள் எதையுமே ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சரியா பெண்ணி, நீ என்ன செய்யக்கூடாது, இதே மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, ஜபம் பண்ண கூடாது. சரியா? சரிக்கா. சரி, பெண்ணி ஒரு கிளாப் பண்ணிடலாமா?